ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மன் தாய்க்கு அரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. அனைத்து அன்பர்களுக்கும், பக்தர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நம சிவாய. நான் தவா சிவா பேசுகிறேன். நம்ம 63 நாயன்மார்கள் அவர்களை பற்றி வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரோம். திருநீலகண்ட நாயனார் முதல்ல பார்த்தோம். அடுத்தது இயற்பகை நாயனார் அவரை பற்றி பார்த்தோம் இரண்டாவது. இப்போ மூன்றாவது இளையான்குடி மாறநாயனார் அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அவருடைய பக்தியை நம்ம தெரிஞ்சுப்போம். காலையில் கொஞ்சம் பதிவு வழக்கம் போல் கொஞ்சம் வேலைகள் தொடர்ந்து கொஞ்சம் சரி செய்ய வேண்டிய நிலைமை, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு பதிவு கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹீலிங் முறைப்படி நான் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தேன். இரவு நேரத்தில் தூங்கும்போது அதை கேட்டுட்டு நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒரு புது பொலிவும் கிடைக்கும். காலை பொழுதில் உங்களுடைய உற்சாகமாக நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனை கேளுங்க. இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பு இந்த ஆடியோ பதிவை ஆன் செய்துவிட்டு நீங்கள் நல்லா தூங்குங்க. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கட்டும். நம சிவாய. இன்றைக்கி நம்ம இளையான்குடி மாறநாயனார் அவரை பற்றி பார்ப்போம். இளையான்குடி மாறநாயனார் சிவகங்கை மாவட்டத்தில் அவர் ஒரு வேளாண் குளத்தில் அவர் பிறக்கிறார். அவர் வேளாண் குளத்தில் பிறந்து ரொம்பவும் செல்வந்தர, நல்ல உழைப்பாளி, பூர்வீக சொத்து எல்லாம் ஒரு செல்வந்தரா, குபேரனுக்கு ஈக்குவலாக செல்வத்தோடு இருந்தார். அவர் அவர் வீட்டுக்கு சிவனடியார்கள் அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று பாத பூஜைகள்லாம் செய்து அதாவது நல்ல வார்த்தைகள் சொல்லி வரவேற்று அமுத மொழிகள் பேசி அவர்களை அமர வைத்து உபசரித்து பாத பூஜை பண்ணி உணவளிப்பது, அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது அப்படின்ட்டு வாழ்க்கையில் மகேஸ்வர பூஜைக்கு ஈக்குவலாக அடியார்களுக்கு உபசரிப்பதே உணவளிப்பதே மகேஸ்வர பூஜை அப்படின்ட்டு வாழ்நாள் முழுக்க அவர் தொடர்ந்து சேவைகள் செய்துட்டு வந்தார். அவருடைய மனைவியும் கணவருக்கு துணையாக அவர்கள் வீடு தேடி வரும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பதை கடமையாக கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவன் சிவனடியார் தோற்றத்தில் உருமாறி அவர் ஒரு தோற்றமளித்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. இவர்கள் காலையிலேருந்து காத்திருந்தாங்க, அடியார்கள் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்தாங்க. யாரும் வரல. சரின்ட்டு இருந்த உணவை உண்டுட்டு அவர்கள் உறங்கிறதுக்கு போயிட்டாங்க. இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியும் அடியார்கள் இன்னைக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த உணவு சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு உறங்க போயிடுறாங்க. இறைவன் ஈஸ்வரன் திருவிளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த இரவு நேரத்தில் நிற்கிறார். வெளியில் பார்க்கும்பொழுது அடியார் தோற்றத்தில் இறைவன் நின்றுட்டுருக்காரு. அவர் பார்த்த உடனே அடியாரை கூப்பிட்றாரு, உள்ளே வரவேற்கிறார். அவருக்கு பாத பூஜைகள் பண்ணுறார். அப்புறம் அமர வைக்கிறார், நீர் கொடுக்குறார். அப்புறம் கேட்கும் பொழுது இதுமாரி உணவு எனக்கு பசிக்கிறது, ஏதாவது உணவு வேண்டும் என்று இறைவன் கேட்குறாரு. அடியார் தோற்றத்தில் இருக்கிறாரு. உடனே மனைவியிடம் போயிட்டு பார்க்கும்பொழுது கேட்கும்போது உணவு கொஞ்சமாக இருந்தது. எல்லாரும் அடியார்கள் இன்னைக்கு வரமாட்டாங்க, இரவு ஆகிடுத்தே அப்படின்னு எல்லோரும் நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது தவிக்கிறாங்க. உடனே மனைவி யோசனை சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் நீங்கள் உங்களுடைய நிலத்தில் அந்த சிறிய அளவு நிலம், எல்லா செலவுகளும் குறைஞ்சிச்சு, ஒரு சிறிய அளவு நிலம் கையில் இருந்தது. அந்த நிலத்தில் காலையில் அவர் விதை தூவிட்டு வந்திருக்காரு. மழை வேறு நல்லா பெய்யுது. இந்த மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும்பொழுது அந்த விதை நெல் தான் மேலே வந்திருக்கும். இப்போ அதை போய்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை காய வைத்து இடித்து அரிசியாக்கி
அவிச்சு இறைவனுக்கு அடியாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டில் தோட்டத்தில் காய்கறிகள் அதை வச்சு கறி செஞ்சிடலாம் கீரைகளை வச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, இளையங்குடி மர நாயனார் வந்து வெளியில் போகிறார். அந்த கொட்டு மழை பொருட்படுத்தாமல் நிலப்பகுதிக்கு போயிட்டு அந்த மிதக்கிற விதை நெல் வந்து விதைச்சிருக்கிறாங்க. அதை சேகரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை உலர்த்தி அதை இடித்து அரிசியாக்கி அதை சமைச்சு, இந்த கீரைகள் கொல்லை பக்கம் இருக்கிற கீரையை வந்து கறிகள் செய்து தயார் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவ்வளவு தயார் பண்ணி வச்சோன்னா இறைவனை போயிட்டு அடியாரை வந்து கூப்பிட்றாங்க. அடியாரே வாருங்கள் சாப்பிட்லாம், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இறைவன் வந்து அம்மையாரோட காட்சி அளிக்கிறார். உன்னுடைய பக்தியை நான் வந்து மெச்சுகிறேன். அவனுடைய வறுமையிலும் வந்து இது மாறாமல் உன்னுடைய உறுதியாக சிவனடியார்களுக்கு நீ செய்யும் இந்த தொண்டு உள்ள மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசீர்வாதம் செய்கிறார். மோட்சம் கொடுக்குறார். முக்தி பேர், சிவலோக பதவி எல்லாம் இறைவனுடைய ஈஸ்வரனோட அருள் வந்து அற்புதம். அவருடைய கருணையை கடல் போன்றது. இளையான்குடி மர நாயனார் இவ்வாறாக அவர் வந்து இறைவன் அருள் பெற்றார். இதிலிருந்து நம்ம வந்து மனம் மாறாமல், அந்த செல்வந்தராக இருந்தப்போவும் அதே மனம்தான், வறுமையிலும் அதே மனம்தான். தன்னுடைய நோக்கம் அடியார்களுக்கு சேவை தொடர்ந்து செய்யணுங்கிற அந்த மன உறுதி, இறைவன் மீது கொண்டுள்ள அந்த பக்தி, அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார். 63 நாயன்மார்களில் இவர் வந்து 3ஆவதாக வந்து போற்றப்பட்டார். இளையான்குடி மர நாயனார் அவர் வரலாறு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் நல்ல செய்திகளும் வந்து சேரட்டும். நம சிவாய. இந்த ஹீலிங் பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பெறுங்க. நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை மந்தாய்க்கு அரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. நமச்சிவாய.